Hello friends, welcome back to Thumbclick channel. Useful Linux command seriesல இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கமாண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ப்ன்ற கமாண்ட பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம முதல் ரெண்டு வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து டைப் அப்படின்ற கமாண்ட பத்தி பார்த்திருந்தோம். செகண்ட் வீடியோல மேன் அப்படின்ற மேன் பேஜ்க்கான அந்த கமாண்ட பத்தி பார்த்திருந்தோம். இந்த ஹெல்ப் கமாண்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ரெண்டு கமாண்ட் ரிலேட்டடான ஒரு கமாண்ட் தான் பாத்தீங்கன்னா ஹெல்ப் அப்படிங்கிறது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அதாவது நம்மளுடைய செல் பில்டிங் கமாண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த செல் பில்டிங் கமாண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம வந்துட்டு டீட்டெயிலா பார்க்கறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து பார்க்கறதுக்கான ஒரு கமாண்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ப் அப்படிங்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல் பில்டிங் கமாண்ட்ஸ்க்கு வந்து உங்களால மேனுவல் பேஜ் அதாவது மேன் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி உங்களால என்ன பண்ண முடியாது, டீடைல்ஸ் வந்து பார்க்க முடியாது. அந்த மாதிரியான கமாண்ட் இருக்கக்கூடிய இந்த செல் பில்டிங் கமாண்ட்ஸை வந்து நம்ம ஹெல்ப் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும், அதை பத்தியான டீடைலா வந்து அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம அதுக்கான ஆப்ஷன்ஸ் அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஓகேங்களா, அது எப்படின்றத நம்ம ஒரு ரியல் டைம்ல இப்போ வந்து ஹேண்ட்ஸ் ஆன் வந்து பார்க்கலாம். ஓகே, வாங்க போலாம். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டைப் கமாண்ட்ல பியூர் நான் சொல்றது பியூர் செல் பில்டிங் கமாண்ட்ஸ். அதாவது இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்போ ஒரு பிடபிள்யூடி போடுறீங்க அப்படின்னா இது செல் பில்டிங் தான். ஆனா நீங்க டைப் கொடுத்துட்டு நீங்க -a முன்னாடி கொடுத்துட்டு பிடபிள்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம டைப் வீடியோல வந்து இதெல்லாம் டீடைலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க அந்த டைப் அண்ட் மேன் பேஜுக்கான வீடியோட லிங்க் நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம -a கொடுத்தோம் அப்படின்னா பிடபிள்யூடி வந்து பாத்தீங்கன்னா செல் பில்டிங் கமாண்டாவும் இருக்கும், அதே நேரத்தில் எக்ஸிக்யூட்டபிள் பைனரி ஃபைலாகவும் உங்களுக்கு என்ன இருக்கும், கமாண்டாவும் உங்களுக்கு இருக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து செல் பில்டிங் உங்களுக்கு காமிச்சிட்டு கீழே வந்து என்ன இருக்கு, அந்த லொகேஷனும் உங்களுக்கு காட்டுது, பைனரிக்கான அந்த லொகேஷன் உங்களுக்கு காட்டுது. அப்ப இந்த மாதிரியான கமாண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மேன் பேஜ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். மேன் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டீடைலா உங்களுக்கு என்ன நேம், ஸ்னாப்ஷாட், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும், ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இதுவரை வந்து இது ஓகே. ஆனா செல் பில்டிங் கமாண்ட் பக்காவா செல் பில்டிங் கமாண்ட் இருக்கும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து சிடி போடுறேன் அப்படின்னா சிடி வந்து செல் பில்டிங் கமாண்ட். இப்போ அந்த சிடிக்கு நீங்க வந்து -a கொடுத்து சிடி போட்டாலும் உங்களுக்கு என்ன இருக்கும், செல் பில்டிங் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி கமாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த டைப் கமாண்டே பாத்தீங்கன்னா பியூர் செல் பில்டிங் கமாண்ட் தான். இப்போ இந்த மாதிரி செல் பில்டிங் கமாண்டை நம்ம வந்து ஒரு மேன் பேஜ் கொடுத்து பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. இதுக்கான மேனுவல் என்ட்ரி வந்து இருக்காது உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரியான கமாண்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஹெல்ப் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டீட்டெயில் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா, அதான் நமக்கு இந்த வீடியோல பார்க்குறோம் ஹெல்ப்ன்ற கமாண்டை. ஓகே, இப்போ ஹெல்ப் கொடுத்து நான் சிடி கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு அந்த நார்மலா எப்படி மேனுவல் பேஜ்ல வருமோ அது சேம் திங் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த கமாண்டை பத்தியான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இப்போ சிடின்ற கமாண்ட் வந்து ஒரு செல் ஒர்க்கிங் டைரக்டரி வந்து சேஞ்ச் பண்றதுக்கான கமாண்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிடி அப்படிங்கிறது. அது சொல்லியிருக்காங்க, கரண்ட் டைரக்டரி வந்து நம்ம என்ன பண்றோம், சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா, அப்ப இந்த மாதிரியான அதை பத்தி டீட்டெயில் அதுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலா ஷோ ஆகுது. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி செல் பில்டிங் கமாண்ட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹெல்ப்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி, அதாவது இதெல்லாம் மேனுவல் என்ட்ரி நமக்கு இருக்காது, மேன் பேஜ் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது மேன் கமாண்டை, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணி பண்ண முடியும். இதுல சில ஆப்ஷன் வந்து இருக்கு. ஓகேங்களா, இப்போ ஒரு 3 விதமான ஆப்ஷன் இருக்கு. இப்போ -d கொடுத்தீங்க அப்படின்னா ஷார்ட்டா உங்களுக்கு ரொம்ப சின்னதா ஒரே ஒரு லைன்ல உங்களுக்கு வந்து டீட்டெயில் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க -t வந்து கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ நம்ம ஹெல்ப் கமாண்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். ஹெல்ப் கொடுத்துட்டு -d கொடுத்துட்டு இப்போ நான் ஹெல்ப் கமாண்ட் டைப் கமாண்டுக்கே பார்க்கலாம். இப்போ டைப் கமாண்ட் கொடுக்குறேன்னா இது வந்து டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் போட்டு கமாண்ட் டைப்புக்கான இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுக்குற ஒரு இதான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் லைன்ல நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா -d கொடுத்து நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா -m எதுக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு மேனுவல் பேஜ் இருக்கு இல்லைங்களா, நம்ம மேன் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்க்கறது அது சேம் பேட்டர்ன் நமக்கு வேணும் அப்படின்னா -m கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்துட்டு இப்போ ஹெல்ப் கொடுத்துட்டு சிடி கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு டைரக்டா எடுத்த உடனே உங்களுக்கு அந்த ஸ்னாப்ஷாட்டுக்குள்ள போயிடும், வேற எதுவும் அதர் டீட்டெயிலா இருக்காது. உங்களுக்கு டைரக்டா அதுக்குள்ள போயிட்டு ஜஸ்ட் அதை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் எப்படி ஆப்ஷன் யூஸ் பண்றோம் அப்படி வரும். ஆனா ஒரு மேனுவல் பேஜ் இருக்குங்க அந்த மாதிரி உங்களுக்கு வராது. அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஹெல்ப் போட்டுட்டு -m போட்டுட்டு சிடி இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் பேஜ்ல எப்படி இருக்கும், நேம், ஸ்னாப்ஷாட், டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி ஒரு மேன் கமாண்டுக்கான அந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா -m வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இது வந்து செகண்ட் ஆன ஆப்ஷன். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா -s. ஓகேங்களா, இது வந்து போட்டு பார்க்கலாம். இதுக்கான அவுட்புட் பேட்டர்ன் மட்டும் காட்டும். அதாவது இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்ததுல மேல ரெண்டு கமாண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அவுட்புட் ஸ்னாப்ஷாட் இல்லைன்னா ஒரு அவுட்புட் பேட்டர்ன் இருந்துச்சு இல்லையா, அந்த பேட்டர்ன் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், -s வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். s யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன். ஓகேங்களா, இப்போ நார்மலா இதை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஹெல்ப் சிடி போட்டீங்க அப்படின்னா மேல டாப் ஆஃப் தட் இந்த இது வரும் உங்களுக்கு வந்துட்டு இதுக்கான அந்த பேட்டர்ன் வருங்களா, ஸ்னாப்ஷாட். இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட்டா எனக்கு இது மட்டும் வேணும், இந்த அவுட்புட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி -s வந்து கொடுத்து பார்த்துக்கலாம். அப்ப 3 விதமான ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஷார்ட்டா நம்ம பார்க்கணும் ஒன் லைன்லனா d யூஸ் பண்ணலாம், மேனுவல் பேஜ் மாதிரி வரணும் அப்படின்னா நமக்கு வந்து m யூஸ் பண்ணலாம்.
தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்னாப்ஷீட்ஸ் மட்டும் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா -s வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப நான் பொதுவா ஹெல்ப் எதுக்கு யூஸ் பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா பில்ட் இன் கமாண்டோடைய இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அது வந்து அதுக்கான மேனுவல் என்ட்ரி வந்து இருக்காது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிற முடியும், மேனுவல் பேஜ் என்ட்ரி இல்லாதக்கான கமாண்ட் எல்லாம் நம்ம இந்த ஹெல்ப் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், அதை பத்தி பிரீஃபா அதை எப்படி யூஸ் பண்றது, அதுக்கான டீடைல் பிளஸ் அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே நம்ம வந்து ஹெல்ப் கமாண்ட் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஹெல்ப் கமாண்ட். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கமாண்ட். நம்ம ரியல் டைம்ல ஒரு லினக்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது ஹெல்ப் கமாண்டும் வந்து கண்டிப்பா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நாம இன்னைக்கு பார்த்த இந்த யூஸ்ஃபுல் லினக்ஸ் கமாண்ட்ஸ் ஹெல்ப் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல் லினக்ஸ் கமாண்ட் சீரிஸ்ல வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.